எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நான் பேப்பரில் ரஃப்பாக வரைஞ்சிக்கிட்ட ட்ராயிங். லாஸ்ட் டைம் போர்டில் ஒரு ரஃப்பாக ஒரு ட்ராயிங் போட்டு காட்டினேன்ல, அதே மாதிரி தான். இதில் வந்து நான் எழுதியிருக்கேன். எங்கே ஷாலோ பாக்ஸ் வரும், எங்கே டீப் பாக்ஸ் வரும், எங்கே ஃபேன் பாக்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். இது என்னங்கிறத எங்கே வந்துட்டு ஜிஐ பாக்ஸ் வந்து எந்த மாடல் வைப்போம், 8 மாடலா, 12 மாடலா, 4 மாடலா அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமுங்கிறதால எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக ரூஃப் எல்லாம் கொட்டி சென்ட்ரிங்கெல்லாம் பிரித்ததுக்கப்புறமா நம்ம கன்சீல்டுக்கு வந்துட்டு பைப் போடுறதுக்காக வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு ரஃப்பாக ஒரு ட்ராயிங் போட்டு அடுத்ததாக கட்டிங் மிஷினை வச்சு கட் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கட்டிங் மிஷினில் வந்துட்டு அந்த சேஃப்டி மெட்டல் ஒன்று இருக்கும், அதெல்லாம் கழட்டக்கூடாது. பிளேடு வந்து 4.5 இன்ச் பிளேடை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த அக்சசரிஸ் தான். ஜிஐ பாக்ஸு, பெண்டு, அப்புறம் ஷாலோ பாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து அந்த பைப்பெல்லாம் வந்து ஒரு சில இடத்துங்கள்லாம் கொஞ்சம் பெண்டாக இருக்கும் மேலேருந்து வர்றது. அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ளூட்டன் கேஸ் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நேராக வந்துடும். அதுக்காக தான். அது பயன்படாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேணுன்னா கூட ஹீட் கன் கூட வாங்கிக்கலாம். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்தலாம். அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ப்ளூட்டன் கேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமானாலுமே பழுப்பு வந்துட்டு கருகி போயிடுது. இந்த பைப் லைனும் போட்டாச்சு. எல்லாமே அப்படியே கனெக்ட் பண்ணுறது தான். நான் மேலே ரூஃப் வாங்கிட்டு வந்த பழுப்பே எக்ஸஸாக கொஞ்சம் இருந்தது. அளவு தெரியாமல் வாங்கிட்டு வந்ததால் அதையே பயன்படுத்திட்டேன். அடுத்ததாக வந்து கன்சீல்டு ஒர்க்கில் எங்கேயுமே எல்போவை மட்டும் பயன்படுத்தாதீங்க. நான் அந்த டிவி பாக்ஸில் பயன்படுத்திட்டு எல்போவை நான் எடுத்துட்டேன். அதை நான் யூஸ் பண்ணலை. ஒரு வேளை நான் அப்படியே போட்டு அதை பூசையில் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஸ்ப்ரிங்கு திரும்பி இருக்காது. அது பெரிய சிக்கலாக போயிருக்கும். அது தெரியாமல் போட்டுவிட்டேன். அப்புறமா மாமா வந்து இதை கண்டிப்பாக மாற்று, கன்சீல்டு ஒர்க்கில் வந்துட்டு நீ எல்போவை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொன்னதால் நான் அதை கழட்டி போட்டு லைன் வேறு மாற்றி கொடுத்துட்டேன் நான். அடுத்ததாக பைப் லைன் போட்டு முடித்தாச்சு. இந்த வந்து ஹாலில் 3 லைன் ஏன் கொடுத்துருக்குன்னா, ஒன்று டிவி பாக்ஸ்லேருந்து வரும், ஒரு லைன் உள்ள ஹவுஸ் ஃபுல்லாக உள்ள ஹாலில் ஒயரிங் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று வந்துட்டு அந்த ஸ்பாட் லைட் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு போகிற அவுட்புட் லைன். இந்த ஹாலில் இருக்கிற 12 மாடல் ஜிஐ பாக்ஸ். இந்த இடத்துலேருந்து தான் நான் வந்துட்டு டாய்லெட்டுக்கு வந்து லைன் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஷாலோ பாக்ஸ் வச்சு அங்கேருந்து அவுட்புட் எடுத்து டாய்லெட்டுக்கு வெளியே கொடுத்துருக்கேன். இங்கே நான் அந்த மேப்பில் சொல்லாதது வந்துட்டு ஸ்பீக்கர் லைன் பற்றி சொல்லலை. அது இங்கே லூப் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் லைன் பொதுவாக எலக்ட்ரிக் லைனோட லூப் பண்ண மாட்டாங்க. சில மேக்னெட்டிக் இஷ்யூ வரும் அப்படின்றதுக்காக. அதனால் அதை இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு லைன் மட்டும் கிராஸ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி ஸ்பீக்கர் லைன் தனி தான் இருக்குது. இங்கே ஒரு ஷாலோ பாக்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஹாலில். இங்கே இருக்கிற ஒரு ஷாலோ பாக்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணல, ஆனால் இதுவும் கனெக்ட் ஆகிருக்கு ஃபேன் பாக்ஸோட. இது வந்து பெட்ரூமில் வந்து ஏசி லைனை வந்து லூப் பண்ணல. அதை நான் அப்புறமா கட் பண்ணி லூப் பண்ணிட்டேன். இது அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இது டிபி பாக்ஸ்லேருந்து ஒரு லைனு அதிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு லைனை உள்ள பெட்ரூமில் ஒயரிங் கொடுக்கறதுக்காக. கிச்சனில் வந்து எல்போ போட்டு திருப்பியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து வாசப்படி வருது, அதனால் அங்கே எல்போ போட்டு உள்பக்கமாக திருப்பி விட்டுருக்கேன். எர்த்து, ஃபேஸு, நியூட்ரல் எல்லா ரூமுக்கும் தனித்தனியாக ஒயர் இழுக்கிற வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹெல்ப்பர் வந்து என்னோடய பாட்டி தான். அவங்கள வச்சு இந்த வேலையை முடிச்சிட்டேன். எங்கேருந்து எங்கே ஒயர் போகணுங்கிற இடத்துக்கு வந்து ஸ்ப்ரிங்கை தள்ளிக்கிட்டு அந்த முனையில் வந்து 3 ஒயரோட அந்த ஸ்டாண்ட்ஸையும் நல்லா முறுக்கி அதை டேப் அடிச்சுக்கிட்டு ஆப்போசிட்லேருந்து ஒருத்தர் இழுத்தாங்கன்னா இங்கேருந்து ஒயர் போகும், அவ்வளோதான். அந்த ஒயர் வந்துட்டு அங்கே ஒருத்தர் இழுக்கக்குள்ள இங்கேருந்து நம்ம கொஞ்சம் ஒயரை வந்து அந்த பைப்பில் தள்ளி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக போயிடும். அதை நான் எப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபேன் பாக்ஸோட ஊக்குக்கு உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும் ஒயர். அது கீழே வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கை தள்ளிட போகிறீங்க. அந்த ஃபேன் பாக்ஸுக்கு மேலே சில இடங்கள்லாம் ஏதாவது பெண்டு இருக்குது, அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரிங் போகலை அப்படின்னா அந்த ஹோலோட கிட்டத்தில் வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரிங்கை தள்ளினீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு அந்த பெண்டில் வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங்கு திரும்பிடும். சில டைம் அந்த மாதிரி பிரச்சனையும் வரும். அதனால் அந்த இடத்துல கிட்ட நெருக்கமாக வச்சு கொஞ்சம் ஃபோர்ஸாக ஸ்ப்ரிங்கை தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டு இருக்கிற இடத்துலலாம் திரும்பிடும். பெட்ரூமில் இருக்கிற லைன் இது. அதுக்கு நான் இங்கேருந்து ஏசிக்கு மெயின் லைன் தள்ளுறது அந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கேருந்து அங்கே ஸ்ப்ரிங்கை போட்டு அங்கே ஸ்ப்ரிங்கை வர வச்சாச்சு. இங்கேருந்து ஒயர் மட்டும் இப்போ எப்படி போகுதுன்னு பாருங்கள்.
அங்கே பாட்டிக்கிட்ட வந்து ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்க சொல்லிட்டேன். பொறுமையாக தண்ணி சேர்ந்துற மாதிரி இழுமா. நான் சொல்லும் போது நான் சொல்கிறேன், போய் நான் சொல்லும் போது இழு. இப்போ இல்லை, நான் இங்கேருந்து பொறுமையாக ஒயரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிகிட்டே இருந்தேன். அவங்க அங்கே அவங்களும் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு ஒயர் எங்கேருந்து வரணுமோ அங்கே ஸ்ப்ரிங்கை தள்ளுறோம். அந்த ஸ்ப்ரிங்கோட முனையில் ஒயரை இங்கே நம்ம முறிக்க வேண்டியது தான். அடுத்து ஸ்ப்ரிங்கோட இன்னொரு முனையில் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த ஒயரை இழுத்துட்டு வந்துடும். இவ்வளோ தான் லாஜிக்கு. இதுதான் நம்ம ஒயரை இழுக்கிற வேலை. அடுத்ததாக வந்து உள்ள ஒயரிங்க்கு வந்துட்டு லைட்டு, ஃபேனுக்கு இதுக்கெலாம் ஒயர் இழுக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. யாரும் இல்லாததால் நானே எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் இப்போது மெயின் லைன் வந்துட்டு டிபி பாக்ஸ்லேருந்து ஜிஐ பாக்ஸ் 8 மாடல் 12 மாடல் அப்படிங்கிற ஜிஐ பாக்ஸுக்கு லைன் வந்துருச்சு. அங்கேருந்து உள்ளே வந்து லைன் தள்ளிக்க வேண்டியது தான். அப்படியே இங்கே பாருங்கள், இது மேஸ்திரியோட சாதனை. இது உள்ளே எதையுமே ஃபில் பண்ணல, கலவை ஃபுல்லாகவே எம்டியாக விட்டுருக்காங்க பாருங்கள். இவங்களை நம்ம என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. எல்லா ஜிஐ பாக்ஸ்லேயும் இந்த பிரச்சனை தான். அப்படியே சைடில் மட்டும் கலவையை வச்சு ஃபில் பண்ணி விட்டு போயிடுறாங்க. இது பெட்ரூமில் இருக்கிற சுவிட்ச் போர்டோட ஒயரிங். இது வந்து அந்த ஏசியோட லைன். இது அந்த சுவிட்ச்லேயே ஒரு லைட்டு வர்றதுக்கான அந்த கனெக்ஷன். அது அடுத்தது அங்கே மேலே இருந்து மெயின் லைன் வந்துட்டு இந்த சுவிட்சிலேருந்து இன்புட்டாக வந்து இங்கேருந்து அவுட்புட்டாக சுவிட்சை போட்ட உடனே மறுபடியும் ஏசி ஆன் ஆகும், போயிட்டாங்க லைன். அதுதான் அது. அடுத்தது அந்த மெயின் லைன் வந்து இண்டிகேட்டரில் கொடுத்துட்டு அந்த எல்லோ கலர் ஒயரு. அடுத்தது அந்த சுவிட்சு, இந்த சுவிட்சில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஒயர் வந்துட்டு அந்த லைட் ஏரியா வைக்கிறதுக்காக, அந்த ஷெலோ பாக்ஸில் இருக்கிற லைட் ஏரியா வைக்கிறதுக்காக அங்கே ஒயர் வருது பாருங்கள். அடுத்தது அந்த 2 பின் சாக்கெட்டுக்கும் 5 பின் சாக்கெட்டுக்கும் லைன். அங்கே போகுது. அது வந்து 5 பின் சாக்கெட்டோட சுவிட்ச். அடுத்ததாக டிவி பாக்ஸில் இருக்கிற ஒயரிங். இது வந்து B16, B10 கிச்சனுக்கு, பெட்ரூமு, ஏசி, ஹால், அவுட்டோர். இது 40 ஆம்ஸ் RCCB. இந்த டெஸ்ட் பட்டனை நம்ம வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து 40 ஆம்ஸ் MCB. இது C டைப் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து B டைப் தான் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஒட்டுமொத்த ஒயரிங் முடிஞ்ச உடனே நான் வீணாக்கின ஒயர் இவ்வளோ தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கரெக்டான மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம தேவையில்லாமல் கட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலிங் பெல் சுவிட்சு. அடுத்ததாக இருக்கிற வந்து 2-வே சுவிட்ச். இது எதுக்குன்னா உள்ளே இருக்கிற லைட்டு வெளியே இருந்தும் போடலாம். அதுக்காக தான் இந்த 2-வே சுவிட்ச். எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா யாருனா லைட் போட சொல்லலாம். அதுக்காக தான் இந்த பிளான். இது வந்து இந்த அருட்பெருஞ்சோதி அங்கே உள்ள லைட் எரியறதுக்காக ஒரு சுவிட்சும். அடுத்ததாக ஒரு சுவிட்ச் வந்து பாத்ரூம் போகிற வழியில் அங்கே எரியறதுக்காக. அடுத்து இந்த சுவிட்ச் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸில் எரியிற லைட்டு, இந்த ஷோ லைட் மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்து ஒரு சுவிட்ச், இது சுவிட்ச் கண்ட்ரோல். இந்த சுவிட்ச் வந்து இந்த பாத்ரூம் போகிற வழியில் இருக்கிற அந்த லைட், அங்கே மேலே அந்த ஸ்பாட்டில் ஒரு லைட் போட்டிருக்கேன் பாருங்கள், அதுக்காக. எங்களோட பாட்டியோட வீடு 30ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 அன்றைக்கி வீடு குடும்பம் போயாச்சு. அடுத்து ஹாலில் ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து ஃபேன் சுவிட்சு. ஃபேன் வந்து ஆட்டம்பர்க் ஸ்மார்ட் ப்ளஸ் அந்த ஃபேன் தான் வாங்கியிருக்கேன். ஒரு 5000 கிட்ட வந்தது ரேட்டு. என்னென்னா இதை நம்ம வைஃபையில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் கனெக்ட் பண்ணி மொபைல் ஆப் மூலியமாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ரிமோட் இருக்குது, இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாகவும் பயன்படுத்தலாம். இந்த 2-வே சுவிட்ச், இந்த லைட்டை நான் உள்ளே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா முன்னாடியே, இந்த லைட்டை வந்து உள்ளே இருந்தும் நம்ம ஆஃப் பண்ணலாம், உள்ளே இருந்தும் போடலாம். வெளியே இருந்தும் ஆஃப் பண்ணிக்கலாம், வெளியே இருந்தும் போடலாம். அதுக்காக தான் இந்த 2-வே சுவிட்ச்.
இந்த ஒரு லைட் மட்டும் 2 வே சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து ஒரு ஸ்பாட் லைட்டு, வார்ம் ஒயிட்டு ஸ்பாட் லைட் ஒன்று, அடுத்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி லைட் போட்டிருக்கு. அடுத்த கீழே சார்ஜ் போடுறதுக்கு அந்த மாதிரி கீழே ஒரு சின்ன 4 மாடல் சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து கிச்சனில் ஒரு லைட்டு வந்து லைட் சுவிட்சு, இன்னொரு சுவிட்ச் வந்துட்டு அங்கே இருக்கிற எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு லைன் போகிற மாதிரி, ஒரு சுவிட்ச் வந்து 5 பின். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட்டு, இங்கே ஒரு லைட்டு, அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து பெட்ரூமில் இருக்கிற ஒயரிங், ஒன்று ஃபேன் சுவிட்சு, ஒன்று லோ லெவல் லைட் சுவிட்சு, அடுத்தது பெட்ரூமில் ஒரு லைட்டு, ஒரு ஸ்பாட் லைட்டு பெட்ரூமில், அடுத்து ஃபேன் சுவிட்ச் ஒன்று, அவ்வளோதான் பெட்ரூமில் இருக்கிற ஒயரிங். ஒரு 2 பின் சாக்கெட்டு, ஒரு 5 பின் சாக்கெட்டு முடிஞ்சது. அடுத்ததாக யூபிஎஸ் பேட்ரி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒயரிங் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அவ்வளோதாங்க, ஹவுஸ் ஒயரிங் ஒர்க் முடிஞ்சது. நன்றி.